ஓமந்தூரார் மருத்துவமனை அருகே கருணாநிதி சிலை முன்பு தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தை நடத்தி வருகிறார்கள். அண்மை செய்தியை பார்க்கிறோம். சென்னை ஓமந்தூரார் மருத்துவமனை அருகே கருணாநிதி சிலை முன்பாக தூய்மை பணியாளர்கள் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இன்று காலை அண்ணா அறிவாலயத்தின் முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். அதற்கு பிறகு சென்னை மெரினாவில் இருக்கக்கூடிய முன்னாள் முதல்வர் மறைந்த கலைஞர் நினைவிடத்தில் அவர்கள் போராட்டத்தை தொடர்ந்தனர். தற்போது ஓமந்தூரார் மருத்துவமனை அருகே இருக்கக்கூடிய கருணாநிதி சிலை முன்பாக அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். சென்னை ஓமந்தூரார் மருத்துவமனை அருகே கருணாநிதி சிலை முன்பாக தூய்மை பணியாளர்கள் அமர்ந்து கொண்டு போராட்டத்தை தொடர்ந்த வண்ணம் இருக்கிறார்கள். தனியார் மயமாக்கலை கைவிட வேண்டும், பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள். இன்று காலை அண்ணா அறிவாலயம் முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கைது செய்யப்பட்டு வாகனங்களில் அழைத்துச் செல்லப்பட்டு திருமண மண்டபங்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்நிலையில் அவர்கள் இரண்டாவதாக சென்னை மெரினா கடற்கரையில் இருக்கக்கூடிய கலைஞர் நினைவிடத்திலும் தங்களது போராட்டத்தை தொடர்ந்தார்கள். அங்கும் காவல்துறையினருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. தற்போது அண்ணா அறிவாலயம், கருணாநிதி நினைவிடம் ஆகியவற்றை தொடர்ந்து சென்னை ஓமந்தூரார் மருத்துவமனை அருகே இருக்கக்கூடிய கருணாநிதி சிலையின் முன்பாக அமர்ந்து கொண்டு அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஆனந்தன் இணைந்திருக்கிறார். ஆனந்தன், முதற்கட்டமாக களச்சூழல் என்னவாக இருக்கிறது? என போராட்டக்காரர்கள் தொடர்ந்து ஒவ்வொரு இடமாக அண்ணா அறிவாலயம், பிறகு கலைஞர் நினைவிடம், தற்போது கலைஞர் கருணாநிதியின் சிலை முன்பாக தொடர்ந்து போராட்ட களத்தை தொடர்ந்து வருகிறார்கள். தற்போது களச்சூழல் என்னவாக இருக்கிறது? திலகவதி, தூய்மை பணியாளர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஊதிய உயர்வு வேண்டும், பணி நிரந்தர வேண்டும், இந்த இரண்டு கோரிக்கை பிரதான முன்வைத்து தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார்கள். தொடர்ந்து அதனுடைய சட்ட போராட்டம் ஒரு புறம் நடந்து கொண்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து ஒரு குறிப்பிட்ட வார்டு இருக்கக்கூடிய ஒரு 1000க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் எங்களுக்கு மீண்டும் பணி அமர்த்தி தர வேண்டும், வேலை வேண்டும், ஊதிய உயர்வு கேட்டு தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டு வரக்கூடிய காட்சியை தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கோம். நீங்கள் குறிப்பிட்டது போல இன்று காலை திமுகவுடைய தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்திற்கு எதிரே போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். அவர்களை கைது செய்தார்கள். அதன் பிறகு கலைஞர் நினைவிடத்தில் கருணாநிதி அவர்கள் முன்னாள் முதல்வர் நினைவிடத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். அவரும் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்தார்கள். இந்த நிலையில்தான் பிரதான சாலையாக இருக்கக்கூடிய ஓமந்தூர் மருத்துவமனை அருகில் இருக்கக்கூடிய பிரதான சாலையை வழிமறித்து போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்த்துக் கொண்டிருக்கு. கலைஞருடைய முன்னாள் முதல்வர் கருணாநிதியுடைய சிலை அருகிலும் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். பெரியார் ராமசாமியினுடைய சிலை அருகிலே இந்த போராட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பிரதானமாக சாலையை வழிமறைத்து இந்த போராட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிற காட்சியைத்தான் நம்ம பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதன் பிறகு சாலையை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினை அப்புறப்படுத்தி இப்பொழுது போக்குவரத்தை சிறிது நேரம் அந்த போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இப்பொழுது வழக்கம் போல இயங்கக்கூடிய காட்சியை நாம் பார்க்க முடிகிறோம். இருந்தாலும் அவருடைய தொடர்ந்து எங்களுடைய போராட்டம் வெற்றி வரை எங்கள் போராட்டம் தொடர்ந்து நடைபெறும். 25ஆம் ஆண்டு முடிவுட்டு 26ஆம் ஆண்டு வரப்போகிறது. இந்த ஆண்டிலாவது எங்களுக்கான ஒரு புதிதாக ஒரு பணி ஆணைய வேண்டும் என்று வலியுறுத்தி தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய காட்சியை தான் நம்மால் பார்க்க முடியாது. காவல்துறையினர் தொடர்ந்து அவர்களை கைது செய்து விடுவிப்பதும் இருக்கிறார்கள். எங்களை அழைத்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் பேசவில்லை. எங்களை அழைத்து பேசி எங்களுடைய குறைகளை நிவர்த்தி செய்து தர வேண்டும் என்று குறிப்பிட்டு சொல்றாங்க. தற்போதைய கள விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஆனந்தன்.